ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாகவே குடும்பம் இருந்தால் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கணும். சண்டை வந்தாத்தான் அது குடும்பம். அதான் வள்ளுவர் கூட ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த காலையில் 7 மணி 8 மணி வாக்கில் அந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் வேலை பார்க்குற குடும்பத்தில் ஏதாவது லேசாக அப்படி உள்ளே போய் பாருங்கள், இருக்க டென்ஷனில் ஆளுக்கு ஒரு பக்கம் கடிச்சு குதறிடுவாங்க. அவ்வளோ டென்ஷனாக பிறப்பிட்டுருப்பாங்க. அதுலேயும் 2 குழந்தை இருந்து அதுகளையும் பிறப்பிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அது ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒன்று வந்து குளிக்காமல் நின்றுட்டு இருக்கோம். இவங்க வந்து டிஃபனுக்கு சாப்பாடு போடாமல் இருப்பாங்க, டிஃபன் எங்கே நின்று தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் யாராவது ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வந்தால் கூட அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த உபசரிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்படி பம்பரமாக சுற்றிக்கிருப்பாங்க காலையில். அப்போ 2 பேர்த்துக்குமே அந்த வேகத்தில் வந்து கோவம் ஜாஸ்தி வரும். சல்லுன்னு இருப்பாங்க. அந்த காலையில் கிளம்புற டயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டுக்கு பின்னால் நெருப்பு வச்சதும் பிச்சுக்கிட்டு போதுவார், அது மாதிரி சர்ன்னு பிடிங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி பரபரப்பாக இயங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சல்லுன்னு மூஞ்சியை காமிச்சிக்க வேண்டியது வரும், கோவம் வரும், சண்டை வரும், சத்தம் வரும், எல்லாத்தையும் வரும். அதெல்லாம் இருந்தாத்தையும் குடும்பம். அதை விட்டு 7 மணிக்கு போகலாமா அப்படின்னா போகலாமே, அப்படின்னா 8 மணிக்கு போகலாமா போகலாமே, 9 மணிக்கு அதுவும் போகலாமே அப்படின்னுக்கிட்டு இருந்தால் அது மனைவி இல்லை. 7 மணிக்கு போகலாமா அப்படின்னாக்கா 9 மணிக்கு நீங்கள் வெளியே நின்றுட்டு கூப்பிட்டீங்கன்னா என்னாச்சு பிறப்பிட்டியா, இந்த ஒரு நிமிஷமுங்க அப்படின்னா தீர்ந்து வச்சு அவ்வளோதான். அந்த 1 நிமிஷம் 1 மணி நேரமா, அரை மணி நேரமா, 1/4 மணி நேரமா இன்னும் தெரியாது. அப்போ அது மாதிரி அவங்க பிறப்புறதுல ஒரு சண்டையை போட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து வந்து அதனாலையும் அங்கே போகிற இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் லேட் ஆகி அல்லது ஒரு சினிமாவுக்கு போய் டிக்கெட் கிடைக்காம போச்சு அப்படித்தான் வர்றதுக்குள்ளே பொறிச்சு எடுத்துருக்கான். யார் இந்த முன்னால் வண்டி உட்காந்து ஓட்டிகிட்டு வர்றாரு வருங்க வீட்டுக்காரரு. இல்லாட்டினாக்கா அந்த அம்மா பொறிச்சிடும். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, உனக்கு எங்கே ஊர் வேலை பார்க்குறதுக்கே நேரம் சரியா இருக்கியா, எல்லாத்துக்கும் வேலை செய்வேன், நம்ம குடும்பத்துக்குன்னு வேலை செய்யணுது நான் மட்டும்தான் உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு ஆகு. அப்போது சண்டைங்கிறது வந்து குடும்பத்தில் இயல்பாக வரக்கூடிய விஷயந்தான், இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இருவேறுபட்ட துருவங்கள் ஒன்றாக இணைகின்றன அப்படிங்கிறது தானே குடும்பம் அப்படிங்கிறது. அதனால தான் பொருத்தம் பார்க்கல கூட பார்த்தீங்கன்னா தசவத பொருத்தம்னு 10 பொருத்தம் சொல்லியிருப்பேன். 10 பொருத்தத்துக்கு 10 பொருத்தம் ஒன்றா இருந்துச்சுன்னு வைங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டுருவாங்க. அதுக்கு வந்து ஏக பொருத்தம்னு வேறு, அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏதாவது 1 2 கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரிஜினலான அதனுடைய தாற்பயமே. அப்படித்தான். அப்போத்தான் எங்கேனையா ஒரு பக்கம் அப்படி ஒரு கான்ட்ராவர்சி வரும். அப்போ அப்படி ஒரு இடித்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அது வாட்டுக்கு பேசாமல் போயிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ லட்டுன்னா உருண்டையாத்தையும் இருக்கும், புட்டுன்னா லட்டுன்னா உடையத்தையும் செய்யும், புட்டுன்னா உதிரத்தையும் செய்யும், பொண்டாட்டினா கத்தத்தையும் செய்வாங்கிற மாதிரியான செட்டப்பில் சிலர் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போயிடுவாங்க. நிறைய வீட்டுக்காரர் அத்தையும் பண்ணுறாங்க. அப்படியும் விட்டு போகிறவும் உண்டு. அதே சமயத்தில் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்கு அந்த தீபாவளிக்கு புடவை எடுக்க போகையில் வந்து ஏதாவது ஒரு கவுண்டரில் நின்றுட்டு அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் நம்ம சும்மா தேமைன்னு நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் என்னத்தையாவது ஒன்று வேடிக்கை பார்த்துக்கு இருந்தோம்னா அது நல்ல புடவை எடுத்து போட்டுருவான். பிரமாதமாக இருக்காப்பா இது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம்னாக்கா அந்த சேல்ஸ்மேன் வந்து அப்படி இந்தாங்க சார் நீங்களும் பாருங்கள் சார் அப்படின்னு கொடுப்பார். நம்ம வாங்கி எடுத்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கும் போல இருக்கியா, இதை எடுத்துக்கப்பா அப்படின்னோம்னா இல்லை இது பாடுற பெருசாக இருக்குது, இது வேணாம், இது வந்து போன கல்யாணத்தில் உங்கள் நாத்தனா பிள்ளை கட்டிட்டு வந்துருந்துச்சுவார், அந்த கலரில் இருக்குது, அதனால இது செட் ஆகாது, நமக்கு ஒத்து வராது, வேணாம் அப்படின்வாங்க. அவன் அந்த எடுத்து போட்ட சேல்ஸ்மேன் இருக்கான் பாருங்க, அவனை நம்மளை பரிதாபமாக பார்ப்பான். ஏம்மா ஐயா சொன்னாங்க, அவருக்கு 5 6 செலெக்ஷன் தெரியுது, அவருக்கு செலெக்ஷன் பண்ணவே தெரியாதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், செலெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருந்தா இந்த மாவனத்துக்கு செலெக்ஷன் பண்ணுறேன், அவன் பாட்டுக்கு நல்ல ஒன்றா பார்த்து செலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவான்ல. அப்போ இந்த கணவருக்கு வந்து செலெக்ஷன் தெரியாது அப்படிம்பாங்க. ஆனால் மனைவி வந்து சரியாக பண்ணியிருக்காங்களான்னா இருந்திருந்தும் வந்து என்னைய கொண்டு தள்ளி விட்டாங்க, வேறு இந்த பாலுங்கணத்தில் ஒன்றும் தள்ளி விட்டாங்கன்றாங்க. இந்த பாடலில் கூட வரும்ல, சீர்சனத்தையோட வந்து சீமையில் கேட்டாக, சிங்கப்பூரில் கேட்டாக, கடைசியில் கொண்டு வந்து என்னைய சின்னால வீட்டில் தள்ளி விட்டாகங்கிற மாதிரியான அமைப்பில் அவங்க குறை அது ஒரு மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 40 50 வயசுக்கு மேலே இருக்கும்னு வைங்களேன், 50 60 வயசு இருக்கையில் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கணவன் மனைவி ஜாதகமாக அப்படி வருது. அப்படி வர்றதே ரொம்ப ரேரு. வருதுன்னு வைங்க, வந்து அப்படி வாங்கி வச்சுட்டு தான் ஒன்றும் கணக்கெல்லாம் போட வேண்டியதில்லை. சும்மா எப்படிப்பா இந்த ஆள்கிட்ட குடும்பம் நடத்துனா ரொம்ப சிரமம் ஐயா, உனக்கு எப்படிம்மா நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் இருந்த இடத்துல மட்டும் இன்னொரு ஆள் இருந்தால் இந்நேரம் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க, நல்லா சொல்லுங்கள், காதில் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போது இந்த அம்மா பேசுகிறது எப்படி இருக்கும், இந்த தகரத்தில் ஆணியை வச்சு சரன்னு கீறின மாதிரியே பேசுகிறா, ஐயா எம்பிட்டு நேரம் தான் ஐயா பேச்சு கேட்குறது, அதனால் தெரிச்சு ஓட வேண்டியதாக இருக்கியா அப்படின்வாங்க. இது மாதிரி அப்படி கலகலப்பாக குடும்பம் ஓடுறதுங்கிறதும் உண்டு.
இதை இயல்பாக எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நேரத்தில் கோபதாபங்கள்லாம் வரும், அப்புறம் சந்தோஷமும் வரத்தானே செய்யும். இப்போ எல்லா பேரும் பாருங்கள் சண்டை போட்டுட்டு வந்து கோர்ட்டில் நிற்பான். நான் சொல்லுவேன், அங்கே என் வீட்டுக்காரம்மா எங்கள் அம்மாவுக்கு சோறு விட மாட்டா, நான் என்னன்னு கேட்டால் எனக்கு சண்டைக்கு வர்றா, பெரியவங்கள்ட்ட மரியாதை கொடுத்து பேசுறதில்ல, நான் பவுன் வச்சுருந்தேன் காணோம்னு சொல்கிறா, நாங்கள்லாம் என்னத்துக்கையா எடுக்கிறோம், என்னத்தையா ஒரு ரீசன். உடனே அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பிட்டு, பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்கான், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறியா நீலாம் என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் அந்த பக்கம் அவங்க. ஆக இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து மல்லு கட்டிட்டு கிடக்கிறதுல இந்த பக்கம் மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டைங்கிறது தீராத விஷயம். அதுக்கு ஜோசியம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்தியாவில் விடுங்க, உலகத்திலேயே எந்த மாமியாரும் எந்த மருமகளையும் ஒத்துக்க போகிறதில்ல. ரெண்டும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு தான் நிற்குங்க, கஜா முஜான்னு இழுத்துட்டு நிற்பாங்க. இது ரெண்டுக்கு நடுவில் நம்மால் போவேன் பாருங்க, போய் அதாவது அம்மா சைடும் பேச முடியாமல் வீட்டுக்காரம்மா சைடும் பேச முடியாமல் ரெண்டு பக்கமே அப்படியே சமாதானமாக பேசுவாங்க. ஏம்மா விடுமா, அவதேம்மா ஒரு அறக்கு இருக்குன்னு தான் தெரியுமில்ல, நீ தானே கட்டிட்டு வந்தேன், நானா கட்டிட்டு வந்தேன், அது இப்போ நீ முதைய பார்த்து சொல்லணும்ல, நீ சொன்ன நான் போய் தாலி கட்டினேன், இந்த பாரு அவ கேட்குறான்னு வந்து என்கிட்ட சொல்லிக்கிருக்க அப்படின்னம்னாக்கா அவர் அந்த அம்மா வேமா ஏண்டா நீ ஓமுண்டாட்டி பேசினானாக்க நான் ஊராண்டியா போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இவங்க கிளம்புவாங்க. சரின்ட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உட்காத்தி வச்சுக்கிட்டு அங்கே அப்புறம் அங்கே போகணுமே, சீஃப் செக்ரட்டரிகிட்ட போகணுமே, அங்கே போய் நின்னோம்னா அங்கே என்னம்மாங்க, ஏன் உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தியாச்சா, அண்ணே வயசான காலத்தில் என்னத்தையாவது பேசுகிறாங்கடி விடுடி, செத்தோட பேசிட்டு போகிறாங்க, அதனால் என்ன அது செத்தோட பேசுனா என்னையா பேச சொல்லி, அதுன்னு எங்கள் அம்மாவை பேசுகிறேன் எங்கள் அப்பனை பேசுகிறது, அது என்ன அந்த உங்கள் இதுனா தம்பி விசேஷத்துக்கு வந்து பானை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, அந்த பானையில் வந்து சின்னதாக வாய் இருக்குது அல்லது சின்ன பானையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியானலாம் எங்கள் வீட்டை பற்றி பேசக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் பேசுறதுக்கெல்லாம் ஆள் உண்டு. அப்போ இவர் இந்த நடுவில் உந்த நிலைமை என்ன ஆகும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இங்கிட்டு வீட்டுக்காரம்மாட்டையும் நல்ல பேர் வாங்கணும், அங்கிட்ட அம்மாட்டையும் நல்ல பேர் வாங்குறதா நினச்சி ரெண்டு பக்கமே பேசி ரெண்டு பக்கமே நாரி போயிடுறான். அதான் நடக்கும். இது மாதிரி ஒரு சில குடும்பம் ஓடும். அப்புறம் கடைசி முயற்சியாக பரப்பிட்டுருவாங்க, எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், அதனால் நாங்கள் வந்து சட்டியானையை தூக்கிட்டு கிளம்புறோம்யா, நான் உங்கள்கிட்ட இருந்தாத்தையும் பிழைக்க முடியுமாக்கே, என் வெளியில் உனா பிழைக்க முடியாதாக்கே, போயா நாங்கள் பிழைச்சி காமிக்கிறோம்யா, நீ வாயா முதல்ல பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பிடும். இவர் என்ன பண்ணுவார், இந்த மாரியாத்தா கோயிலில் வந்து கிடா வெட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பாருங்க, அது வாட்டுக்கு அந்த ஆட்டை விட்டுட்டு கைத்தை வந்து களத்தில் சுற்றி விட்டா கூட அது வாட்டுக்கு பின்னால் குடுன்னு ஓடும். அது மாதிரி இவரும் கடகடன்னு ஓடிடுவார். எனக்கு அப்பயே தெரியும் இந்த ஊரில் பொண்ணு எடுத்தால் இவளுகெல்லாம் இப்படித்தையாங்க கூப்பிட்டு போவாளுகன்னு, இதுக இந்த பெருசுக. உடனே அந்த பக்கம் அவங்க, அது நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், போய் அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியாதியா, வேணா இங்கே பிள்ளைய தூக்கிட்டு போகிறதுனா போய் கொண்டு போய் காமிச்சிட்டு வா, ஆனால் என்னையா கூப்பிடாத, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு இப்படியெல்லாம் ஓடுது. அப்போ குடும்பம் அப்படிங்கிறதுல எல்லாம் தான் இருக்கும், நிறைவுரைகள் நிறைந்தது தான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறதையும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதையும் அவர் எழுதியிருப்பார் போல இருக்கு, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். அப்போ இப்பேற்பட்ட அமைப்பில் இருக்க சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே விகரஸ் ஆகி ரொம்ப கொடூரமான முறையில் எல்லாம் சண்டை எல்லாம் போட்டு பெரிய அளவில் பிரச்சனை ஆகி பிரிவினை ஆகி ஆளுக்கு ஒரு வகத்தில் பிச்சுக்கிட்டு நின்று அப்படியே பிச்சு உரிச்சு எடுத்துகிட்டு போயிடான். அப்போ இந்த தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த தம்பதிகள் பிரியறதுங்கிறது வந்து கொடுமையான விஷயம். வந்து எல்லாரும் பஞ்சாயத்தில் பேசுவாங்க, இந்த மாதிரி இவ அப்படிலாம் பண்ணுறா, இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இந்தம்மா இப்படி பண்ணிச்சு, அவங்க இப்படி, இவர் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த சொல்லவா வராங்க, ஒன்றும் கிடையாது. ஆக ஒரு பக்கத்தை மட்டும்தான் காமிப்பாங்க, மறு பக்கத்தை நம்மகிட்ட காமிக்கவே மாட்டாங்க. ஃபைட்டுன்னு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சண்டை சச்சரவுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் ஓடட்டும். இந்த சண்டை பெருசாகி கோர்ட்டுக்கு போய் பஞ்சாயத்துக்கு போய் எனக்கு நீ வேணாம் உனக்கு நான் வேணான்னா அந்த காலத்தில் தான் துண்டு முறி வைப்பாங்க, வச்சு பஞ்சாயத்தில் உட்காந்து பேசி அப்படி தீர்த்துக்கிறதுங்கிறது உண்டு. கூரையை ஒழிச்சு போட்டால் முடிஞ்சு வச்சுன்ற மாதிரி ஒரு டைவர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ ஜோதிடம் என்ன சொல்லுது, டைவர்ஸ்னு ஒன்று உண்டா ஜோதிடத்தில் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஜோதிடத்தில் வந்து இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறார், அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட இவருக்கு வாழ பிடிக்கலை அல்லது இருக்க பிடிக்கலைன்னா அந்த பொண்ணு போயிட்டாலும் இருந்தாலும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறார். இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் பிரித்து மேய்ஞ்சிருக்கான். எங்கள் குறுந்தொகையிலெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பூரா இந்த சப்ஜெக்டாகவே தான் இருக்கும். அது ஒரு ஜாலியாகத்தான் போகும். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறதுங்கிறது, அந்த டைவர்ஸ் ஆகிறதுங்கிற மாதிரியான அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எதிரொலிக்குதா அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது. டைவர்ஸுங்கிற பாயிண்ட் கிடையாது. ஒன்ஸ் ஒரு தடவை தாலி கட்டியாச்சுன்னா காலத்துக்கும் அந்த பொண்ணு வந்து மனைவி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் வந்து கோர்ட்டில் எழுதி வாங்கிட்டோமே, செஷன்ஸில் வாங்கினோம், ஹோம் கோர்ட்டில் வாங்கினோம், அங்கே வாங்கினோம், மகளிரில் எங்கெங்கேயோ வாங்கினோம்ன்றாங்க. எங்கன்னா வாங்கினாலும்
அது வந்து இவங்களுக்கு சட்ட ரீதியாக போட்டு வச்சிருக்க அந்த சட்டத்துக்கும் கட்டத்துக்கும் என்ன கட்டுப்பட்டு நிற்குமே தவிர சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கல. அப்போது டைவர்ஸுங்கிற பாயிண்ட்டு இதில் வந்து கிடையாது, ஜோதிடத்தில் கிடையாது. கட்டினது தான், காலத்துக்கும் அவன் முன்னாடி தான், அவன் கூட வாழ்ந்தாலும் சரி வாழலைன்னாலும் சரின்ற ஸ்டைலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி பிச்சுக்கிட்டு போகிற ஜாதகங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கும், ஏன் அந்த மாதிரியான? அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்கும், தன்னுடைய கணவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கும். ஆனால் அவரை சுற்றியில் இருக்கவங்களோட இந்த பொண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. அப்போ பிடிங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்துலேயே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா அந்த பையன் ரொம்பவே ஆழமான நட்பு, காதல், ஆசை, பிரியம் எல்லாம் வச்சுருப்பார் மனைவி வேலை. ஆனாலும் வந்து அதை வெளிப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தானே இருக்கோம், சினிமாவில் இல்லையா? சினிமாவில் இருந்தால் கூட உன் மீது நான் மிகுந்த அன்பு கொண்டு இருக்கிறேன், மிகுந்த காதலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 ஃப்ரேமில் பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசலாம். இதில் அப்படியும் பேச முடியாது. அப்போ குறிப்பால் குறிப்புணர்வானை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் நானே வள்ளுவர். அது மாதிரி, அதாவது அப்படி திரும்பி பார்த்ததுமே ரைட், இன்னதுக்கு தான் பார்க்குறாரு நம்ம வீட்டுக்காரர், இந்த பார்வை இதுக்காக தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குறிப்பில் குறிப்புணர்வானை அப்படி சொன்னதை அந்த குறி காட்டினதுமே அப்படி திரும்பி பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பர் வர்றார், வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம், சேரை எடுத்து போட்டு உட்காரணும். உட்காந்ததான் எப்படி இருக்கீங்க, ஊரில் மழை தண்ணி இருக்கா, அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு அதுக்குள்ளே வீட்டுக்காரம்மா உள்ளேருந்து வருவாங்க. வந்து இப்படி திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இயல்பாக மனைவி பார்க்குற மாதிரி பார்த்தா டக்குன்னு அவங்க சைட்லேருந்து வரும், வாங்கண்ணா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அப்புறம் காஃபி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இது இயல்பாக நடக்கிறது. ஒரு சில குடும்பத்தில் எப்படி இருக்கும்னா, இவர் இப்படி திரும்பி பார்த்தாருன்னா, அவருக்கும் காப்பி எடுத்துகிட்டு வந்து விடு, விருந்தினரை உபசரிக்கணும், தண்ணி கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அப்படி திரும்பினா தான் அந்த அர்த்தத்துக்கு வந்துடணும். அதுக்கு அந்தம்மா ஒரு பார்வை பார்ப்பாங்க, அப்படி நெக்குன்னு ஒரு பார்வை பார்த்து டக்குன்னு ஒரு வெட்டிட்டு போவாங்க பாருங்க. அப்படி வெட்டிட்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த வேலையை தவணை கூட்டுட்டு நீ வெளியே போய் எங்கனையா முக்கு கடையில் டீயை சாப்பிட்டு அப்படியே பற்றி விட்டுட்டு வந்துடு வீட்டுக்கு, நீ வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காதுங்கிற மாதிரியான ஸ்டைல். உடனே அவர் சொல்லுவார், அதில் பாருங்கள், நேத்தியம் சாமான் சொன்னாங்க, டீ தூள் வாங்காம விட்டேன், பால்காரர் வராமல், நைட்டு பால்காரர் வரல, இல்லை காலைல பால்காரர் வரல, அதனால் பால் இல்லாமல் போச்சு, பால் பாக்கெட் வாங்க முடியல, வாங்க அந்த முக்கு கடையில் நல்லா போடுவான், டீ நல்லா போடுவான், அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போனார்னா, இவர் எத்தனை முக்கு கடையை பார்த்துருப்பார், அதுக்கப்புறம் தானே இவங்க வீட்டுக்கும் வந்திருக்கிறார். அது மாதிரி அப்படி குறிப்பில் குறிப்புணர்வானே அப்படி நினச்சதுமே அந்த மாதிரியான முதலாளியும் வேலைக்காரன் அமையிறது கொடுப்பினேன். அவங்களுக்கெல்லாம் அந்த 3ஆம் இடம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் இது மாதிரியான வேலைக்காரங்க கிடைக்கிறதுக்கு. ஏன்னா தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், உண்கலம், ஆளடிமை அப்படிங்கிறதெல்லாம் அந்த 3ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுறியான். அப்போ அந்த 3ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க, அந்த 3ஆம் இடத்ததிபதியினுடைய பலம் நல்ல வேலைக்காரங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க கிடைப்பாங்க, ஆனால் ரொம்ப என்ன லாயலான ஆட்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சண்டை ஓட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரிவினை பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு வராங்கல்ல, அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், ஏன் பிரிஞ்சு போகிறாங்க, அதை நிறுத்துறதுக்கு என்னமாவது வழி இருக்கா அப்படிங்கிறதையும் இதில் பார்ப்போம். வித் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தோடையே போயிடுவோம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தார் நம்ம நண்பர், அவர் பேர் என்ன, கே பாலகுமார் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், நான் இலங்கையை சேர்ந்தவன், என் பெயர் பாலகுமார், வாழ்க்கையில் படாத பாடுபட்டு வருகிறேன். கல்யாணம் பண்ணிட்டல்ல, சம்மன் இருக்கும். படாத பாடுபட்டு வருகிறேன். என்ன செயல் கொண்டாரும் பணியும் பாய் கொண்டாரும் மறவ பால் கொண்டாரும் பணியும் பட்டி சுரத்தானே, நோய் கொண்டாலும் குழலாம் 100 வயதாம் மாமளவும், பேய் கொண்டாலும் குழலாம் பெண் கொள்ளலாகாதேன்றான். அதாவது கல்யாணம் பண்ணிட்டல, அப்புறம் நிம்மதியாக காலி வந்துட்டேன்னு அர்த்தம். அதான் கூப்பிட்றாருல புரோகிதர் வந்து அந்த மனவரையில் உட்காந்துட்டு, நல்ல நேரம் முடிய போதியா, பொண்ணை தூக்கிட்டு வாங்க யா முதல்ல அப்படின்றாருல, அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். நான் இலங்கையைச் சேர்ந்தவன், என் பெயர் பாலகுமார், வாழ்க்கையில் படாத பாடுபட்டு வருகிறேன். திக்கு திசை அறியாமல் மனக்குழப்பம் வேதனையின் உச்ச புள்ளியில் வாழ்ந்து வருகிறேன். கிராஃபைட்டுக்கு டாப்புக்கே போயிட்டார். மனநிலை மங்கி போய் உள்ளது, எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள், உங்களை வேண்டி வணங்கி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் போட்டிருக்கீங்க. அதாவது ரொம்ப குரூஷியலாக மனசளவில் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை போட்டிருந்தீங்க. வாஸ்தவம் தான். எப்பயுமே உங்கள் பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும். கடுகை தூக்கி இப்படி கண்ணுக்கிட்ட வச்சுக்கோங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக உலகத்தையே மறைச்சிடும். இப்படி வேணாம், நம்ம இப்படி எடுத்துக்கிடுவோம். லேசாக ஒரு முகப்பரு இருக்கட்டும், அல்லது லேசாக ஒரு தாடியில் ஒரு முடி மட்டும் நரைச்ச மாதிரி இருக்கட்டும், அந்த கண்ணாடியை பார்த்ததுமே முகத்தை பார்க்குறோமே இல்லையோ, முதல்ல அந்த முடியத்தையும் பார்ப்போம். இல்லைன்னா இந்த பரு இருக்குல்ல, இந்த பரு மட்டும் இல்லைன்னா அங்கே எப்பனுக்கு மாதிரியே வந்து மூக்கு பெரிய மூக்காக படைச்சி விட்டாங்க ஆண்டவன்.
இந்த ஆள் மூக்கே எனக்கும் வந்து உக்காந்துருச்சு. அதாவது முதல்ல அந்த நெகட்டிவ் என்ன இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம மனசு ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவை நோக்கி வரும். பல்லு விழ அழகாக இருக்கே, கண்ணு நல்லா இருக்கே, குறை இல்லாமல் பிறந்திருக்கிறோமே, நல்ல விதமாக தானே இருக்கும் அப்படின்ற அந்த மனநிலையை விட்டுட்டு இது மட்டும் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்துருந்துச்சுன்னா, இதில் வார் இந்த முடி இவ்வளோ ஏறி இருக்கியா, இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்ததுன்னா, நெத்தி அப்படி கொஞ்சம் சின்னதாக வந்ததுன்னா, சாமுத்திரியான் லட்சணத்தில் தான் சொல்கிறான், நெத்தி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சுயநலம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ அகலமான நெற்றி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லாம் கூட சொல்லுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் நமக்கு பேச்சு மாறிடும். எனது பிறந்த தேதி அப்படின்னு கொடுத்துட்டு 1982 ஜூலை 24ஆம் தேதி காலை 6 மணி 15 நிமிடம் இலங்கையில் பிறந்தது. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், லக்னம் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சரி, பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம்னு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் லக்னத்தை வந்து ரெஃபர் பண்ணலை. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மனைவியினுடைய ஜாதகத்தையும் கொடுத்துருந்தாங்க. மனைவியினுடைய பேர் வேண்டாமே, அதை விட்டுருவோம். 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி, ஆமாம் 13ஆம் தேதி அதிகாலை 12 மணி 54 நிமிஷம் AM அவங்களும் வந்து ஸ்ரீலங்காவில் தான் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னம் மேஷ லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த 2 ஜாதகத்துக்குமான கேள்வியை தான் இவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காருன்னா, 2012 ஏப்ரல் 11ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டோம். எப்போ மாட்டிக்கிட்டோம்ங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காரு தீலா. காதல் திருமணம் செய்து கொண்டோம். அவளின் உயர்கல்விக்காக நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேன். குழந்தைகள் உருவாகவில்லை. சரி, 2012 ஏப்ரல்னால் 13, 14, 15, 16, 17 கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆயிடுச்சு. அதான் இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. 5 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. 4 மாதங்களுக்கு முன் சில காரணங்கள் கூறி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். விவகாரத்து வழக்கு தொடரப்போவதாகவும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இவ்வாறு நடக்கும் என்று நினைக்கவில்லை. ஐயா, என் வாழ்க்கை நாடகத்தின் முடிவு எவ்வாறு இருக்கும்? எப்பொழுது இது இறுதி நிலை அடையும்? நான் அவளுடன் வாழவே ஆசைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன். நல்ல காலம் எப்பொழுது வரும்? உதவி செய்யுங்கள், வேண்டுகிறேன். எங்கள் நாட்டில் உங்களை போன்ற பூரண அறிவு படைத்தவர்கள் இல்லை. கிளப்புனாம் பாரியா பிரமாதமா. யார்? பாலகுமாரே, அருமை அருமை அருமை. அதாவது ஒரு கோடு பெரிய சின்ன கோடாக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு பெரிய கோடெல்லாம் போடக்கூடாது. ரைட், எனிவே மொத்தத்தில் வந்து இந்த இலங்கை தமிழனுக்கு உதவி செய்யுங்கள் பெரியவரே அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப வயசான ஆளாகவும் ஆக்கிவிட்டீங்க. சர்த்தியம், அதுவும் கரெக்டு தான். அப்போ அந்த வகையில் வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுடைய கேள்வி. இந்த அவர் கேட்டிருந்த கேள்விக்கு வந்து பாலகுமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இவரோட ஜாதகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்குது. ராகு பகவான் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் நிற்கிறார். குரு உட்காந்துருக்கிறது லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் நிற்கிறார். நல்லா தானே இருக்குது. கேந்திர ஓணந்தண்ணில் கிளர்குரு வெறுக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2 15 ஆய்ந்தனர் கணக்கு 6 சாஸ்திரம் படிக்க வல்லான்னு நானே. அப்போ நல்லா தானே இருக்குது. அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார், கூட செவ்வாய் நிற்கிறார், எல்லாம் சரி. இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து ராகு தசை தான் நடந்துட்டு இருக்குது. ராகு தசையில் ராகு புத்தி முடிஞ்சு ராகு தசையில் இப்போ குரு புத்தி நடந்துட்டு இருக்குது. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பிரச்சனையாகி 4 மாதத்துக்கு முன்னால் கிளம்பி போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இவருக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்குது. புத்தி வந்து குரு புத்தி தான் நடந்துட்டு இருக்கு 2016 பிகினிங்ல இருந்தே. இந்த குருவும் ராகு சாரம் அப்போ சுகஸ்தானம் அடிபடுது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்திருப்பாங்க. அதாவது படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து படிப்புக்காக வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். அப்போ தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ ஒன்றுன்னு சேர்றாங்களோ அப்பயே வந்து டமால்னு பிடிங்கிருச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? 12ஆம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்கார். அதை வந்து சனி பார்க்குறார். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்படின்றான். ஒருத்தன் போகம் பண்ணக்கூடிய இடம், எல்லார சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அதை சனி பார்க்குறாரு. சனி பார்க்கறதுனாலே நசிஞ்சிடணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை குரு பார்க்குறார். குரு பார்த்தா அதை தூக்கி நிப்பாட்டணுன்ற மாதிரியான அமைப்பு. இருப்பினும் சுகாதிபதி அந்த 12ஆம் இடத்துல மறைகிறார். ராகு சுயசாரம் ஏறின நிலையில் நிற்கிறார். இது மாதிரியான காரணங்கள்னால அவருக்கு வந்து 12ஆம் இடம் அடி வாங்குது. அதே சமயத்தில் ஜாதகம் யோக ஜாதகம். லக்னத்துக்கு 2க்கு அதிபதி சூரியன் வந்து லக்னத்திலே உட்காந்துருக்காரே. உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்கணத்தில் மேவ வெள்ளவும் ஆட்சி உச்சம் வியாழமும் கெந்திரமேளில் தெள்ளிய கீர்த்தியுள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கௌசிக முனிவன் வாக்கேன. உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மனைவி மிஸ் பண்ணுறாங்கன்னு வேணா சொல்லலாம்.
அப்போ இந்த ஜாதகருக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி ஆகிறார். அப்போ பிரமாதமான யோக ஜாதகம். 7க்கு அதிபதி 3ல் மறைஞ்சு நிற்கிறார். கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனீஸ்வரன் மறைஞ்சு நின்னா தான் நல்லது. இவர் கடக லக்னம், சனீஸ்வரன் மறைஞ்சு நிற்கிறார். அப்போ இவருடைய ஜாதகத்தில் டைவர்ஸுங்கிறதுக்கான அமைப்பு, மனப்பிரிவினைங்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அதே சமயத்தில் இவர் ஏறின வண்டி எப்படி இருக்குது, ஏன்னா அது ஒன்று இருக்குல்ல. ஒருத்தர் கூட கமெண்ட்டில் கூட எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த பென்ஸ் காரில் வாழ்க்கை அமையிறதும் டிராக்டரில் அமையிறது மாதிரியான வித்தியாசம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுமாரி இவரை டிராக்டர்லாம் தான் ஏற்றி விட்டாக போல இருக்குது. அதாவது என்ன பிரச்சனைனா, மேச லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரத்துக்காரம்மா, அவங்க வீட்டம்மா. இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை, சனி புத்தி நடந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அது முடிய போகுது அடுத்த மாதம் 9ஆம் தேதியோட. தட் இஸ் ஏப்ரல் 9ஓட அது முடிஞ்சிருது 2017. அப்போது இந்த புதன் தசை சனி புத்தி முடிஞ்சால் புதன் தசை முடிஞ்சிருது, அதை விட்டுருவோம். ஏன்னா அதான் முடிய போகுது. அது சனி புத்தி நடக்குது, சனி வக்ரமாய் நிற்கிறார், 10ஆம் பாவத்தில் நிற்கிறார். அதனால் அது பிரச்சனை ஆகிடுச்சு, பிரிஞ்சிருக்காங்க. சரி, எந்த விதத்தில் இது போகும் அப்படின்னா, அடுத்தது கேது தசை. அந்த கேது பகவான் லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். 3, 6, 11 ராகு கேதுகள் நின்னா அது யோகம்னு சொல்லி சொன்னான். அப்போ இந்த பொண்ணுடைய விருப்பம் நிறைவேறும். அந்த வகையில் 3ஆம் இடத்துல கேது நிற்கிறது, தன்னுடைய தசை நடக்கிறதுங்கிறது, அவர் உட்காந்துருக்கிறதும் குருசாரம் வாங்கி நிற்கிறதுங்கிறது சிக்கல். அந்த குரு உச்சம். அப்போ கேது ஃபுல் பவரை காமிப்பார். காரணம், புனர்வூச நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் நிற்கிறார். இங்கே குரு பகவான் உச்சத்தில் நிற்கிறார், அவருடைய மத்திம உச்சத்தில் போய் நிற்கிறார். எது கேது நிற்கிறதுங்கிறது. அப்போ என்ன ஆகும், கேது ஃபுல் பவரில் வேலை பார்ப்பார், அதனுடைய எஃபெக்டை குருவின் வழியாக கொடுப்பார். அப்போ பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்க. 4ஆம் இடம்ல, அப்போ பிரிஞ்சு போயிடுறாங்க, இருப்பிடத்தை மாற்றிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கேது தசை கேது புத்தி என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மணிக்கே இருக்கும். சரி, கேது தசை கேது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிர புத்தி வரும். சுக்கிர புத்தியில் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா, சுக்கிரன் 2க்கு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, அவர் மக நட்சத்திரம் சாரமே வாங்கி நிற்கிறார், கூட செவ்வாய் லக்னாதிபதி. அப்போ தன்னுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய பல விஷயங்களில் அவங்க இறங்குறதுக்கான டைம் அப்படிங்கிறது அந்த பீரியடில் வந்துடுது. எப்போது கேது முடிஞ்சதும் 2017 செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்கங்கிற வரைக்கும் கொண்டு போயிடலாம். அப்போது இவங்க ஒத்து வாழ்கிறதுக்கான அமைப்பு இருக்கா? இல்லை. சரி, அப்போ அத்து போகிறதுக்கான அமைப்பு இருக்கா? இப்போ பிரமாதமாக இருக்குது. அது எப்போ இருக்குது அத்து போகிறதுக்கான அமைப்பு அப்படின்னாக்க, இவர் அதிகபட்சமாக இழுத்தும் பிடிச்சும் கொண்டு வந்தால் சுக்கிரன் வரைக்கும் என்ன கொண்டு வரலாம்? 2018 நவம்பர் 5, அதுக்குள்ளேயே சட்ட ரீதியான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். 2018 நவம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 2019 மார்ச் வரைக்கும் நடக்கிறது கேது தசையில் சூரிய புத்தி. சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே உட்காந்துருக்காங்க. 5ஆம் இடத்ததிபதி சூரியன் கௌரவத்தை குறிக்கக்கூடியவர். தன்னுடைய கௌரவத்தை காலி பண்ணக்கூடிய வேலையை இந்த பொண்ணு தன்னுடைய பிடிவாதத்தினால பண்ணி இவர்கிட்ட பிரியறதுக்கான அமைப்பு வந்துடும். அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாலகுமார். அப்போது உங்களுக்கு மனைவி மீது ரொம்ப பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும். அதை நீங்கள் எழுதின அந்த மெயிலே வெளிப்படுத்துது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மனைவி மேலே வச்சுருந்தது உண்மையான பாசமாக தான் இருந்திருக்கும். அவங்க உங்கள் மேலே இருந்தது பாசமாகவும் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமலும் போயிருக்கலாம்ங்கிற மாதிரியான அமைப்பு. மொத்தத்தில் அடுத்து வர்ற கேது கேதை போல கெடுப்பான் இல்லைன்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. அந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் 3, 6, 11 ராகு கேது நிற்கிறது யோகம்னு எடுத்துக்கிட்டா கூட, அவர் கூட சூரியன் சார்ந்து நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ரெவல்யூஷனை, ஒரு பெரிய புரட்சியை வேறு எப்படி சொல்லலாம், எதையோ ஒன்று மொத்தத்தில் கொடுத்து இந்த குடும்பத்தை பிச்சு தூக்கி எறிஞ்சிருதுங்கிற மாதிரியான பாயிண்டில் இந்த பொண்ணுடைய ஜாதகம் வந்துடும். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, குழந்தைகள் உருவாகலை, ரைட்டு. ஐயா, என் வாழ்க்கை நாடகத்தின் முடிவு எவ்வாறு இருக்கும்? அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு. விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவருடைய வாழ்க்கை நாடகம்ங்கிற அந்த பாயிண்ட் அவரே எடுத்துட்டார். எனது வாழ்க்கை நாடகத்தின் முடிவு எவ்வாறு இருக்கும்? எண்டில் சுபம் போட்டுடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த சுபத்தில் ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் மட்டும் வெளியில் போயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. எப்போது இது இறுதி நிலை அடையும்? இறுதி நிலை அடைகிறதுக்கான ஒரு பாயிண்ட் சூரியன் கேதுல இறுதி நிலை. தட் இஸ், அதாவது மேக்சிமம் டைம். சூரியன் சுக்கிரன்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுது, 2017 செப்டம்பருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுது. உச்சநிலை அல்லது இறுதி நிலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்க பாருங்கள். அது 2018 நவம்பர்லேருந்து 2019 மார்ச்சுக்குள்ளே இது உச்சகட்ட இறுதி நிலை, ஈற்று நிலை, எல்லா நிலையும் அடைஞ்சிரும். அப்போ இவங்க உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான அமைப்பு தான் உண்டு அப்படிங்கிற பாயிண்ட். நான் அவளுடன் வாழவே ஆசைப்படுகிறேன், ரைட், வாஸ்தந்தியம், யார் இல்லைன்னா அங்கேயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவுங்கள் ஐயா. நான் மீள ஒன்றிணைவோமா? நாங்கள் மீள ஒன்றிணைவோம், மீண்டும் ஒன்றா சேர்ந்துக்குருவோமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மியாகத்தான் இருக்குது.
என் வாழ்வின் நல்ல காலம் எப்பொழுது வரும், உதவி செய்யுங்கள் வேண்டுகிறேன்னு கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு ரிசல்ட் இப்படி வருது சார், இருந்தாலும் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கேது தசை நடக்கிறதுங்கிறதுனால கேதுவுக்கு பிள்ளையார தானே பிடிக்கணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்செய்து உங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான்றான்ல. அப்படி அந்த கேது பகவானை வந்து கெட்டியாக பிடிச்சாலே மற்ற வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கும். அதுக்கு கேதுவுக்கு பிள்ளையாரத்தையும் பிடிக்கணும். பிள்ளையார் எப்போ பிடிக்கிறது, சங்கடகர சதுர்த்திக்கெல்லாம் பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, செவ்வாய்க்கிழமை பிள்ளையாரை வழிபட்டுட்டு வாங்க, விநாயகர் அகவல் படிங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்தை, அதாவது இந்த உடல் வருத்தி மனம் வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் மனைவியினுடைய மனசை மாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான் இதில் காமிக்குது. அப்போ இப்பேற்பட்ட டைவர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதா, ஒருத்தர் வந்து அது என்ன சொல்கிறது, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா, அல்லது தன்னுடைய ஈகோ கிளாஷ் ஆகிறதுங்கிறதுனால வர்றதா அப்படின்னா பிராப்த கர்மானதையும் சொல்லணும். வேறு என்ன சொல்லணும், சுற்றி வளைச்சி மறுபடியும் கர்மாக்குள்ளேயே வந்துடுது. எனவே மொத்தத்தில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்றான். அது ஒரு சிலருக்கு சாபமாகவே கொடுத்துட்றாங்க உங்களை மாதிரி. அப்போ அந்த வகையில் வந்து போன பிறப்பில் செஞ்ச கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பில் பிறப்பெடுக்கிறான் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் நிறையா புண்ணியம் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது. நல்லதோ நல்லா இல்லதோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம்ல, அதுக்கு தான் இந்த மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா உட்கார வச்சு உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே தெரிய வச்சு பேச வச்சிடலாம், புரிய வச்சிடலாம்னா முடியாது, தெரிய வச்சிடலாம்னா முடியாது, இன்னும் செய்ய முடியாது. அந்த ஸ்டேட்டஸ் வரைக்கும் கொண்டு போயிடுது. அதனால் உங்களுக்கான ஒரே ஒரு வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிள்ளையாருடைய வழிபாடு. இதில் என்னென்னா, உட்காந்து பேசுனா சில சமயத்தில் விடிஞ்சிடும், சரியாக போயிடும், அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஆனால் சிலர் அந்த உட்கார வர்றதுங்கிற பாயிண்ட்டே இருக்குது பாருங்க, அதுக்கே வர மாட்டாங்க, ஃபோனில் கூட பேச மாட்டாங்க, அந்த ஸ்டேட்டஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அப்போ மன வேறுபாடுகள் அப்படின்னு வர்றதுங்கிறது வந்து அவங்க ஜாதகத்திலேயே எழுதித்தான் வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடுவில் இவங்க சிக்கி சிரமப்பட்டு தான் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அமைப்பில் இந்த ஜாதகமும் அமைஞ்சது வருத்தத்துக்குரிய விஷயந்தான். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோவில் கொண்டு வந்தோம். சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கட்டும். அப்போது உங்கள் குடும்பம் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.